லைசன்ஸ் வேணும், ஆர்சி இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். இறங்கிங்க வண்டியில. ஹெல்மெட் இருக்கா? சார் காட்டுங்க ஹெல்மெட். வீடு இங்கே இருந்தாலும் பஸ் டயரோட உங்க தலை ஸ்ட்ராங்கா, ரோடும் உங்க தலை ஸ்ட்ராங்கா, அதெல்லாம் மோதி முடி ரோட உடச்சிருக்கீங்களா மண்டியில? எதுக்காக போட சொல்றாங்க? வீடு பக்கத்துல இருந்தாலும் 65% சார் 15 கிலோமீட்டருக்குள்ளதான் வந்து ஃபெர்டிலிட்டி ஏற்படுதுன்னு ரிப்போர்ட். 65% ஆஃப் ஃபெர்டிலிட்டி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ள தான், 100 கிலோமீட்டர்லாம் கிடையாது. இந்த மாதிரி வீடு பக்கத்துல இருக்கு நாங்க போயிட்டு வரோம்னா 65% வந்து மாற்றாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு. மகாராஷ்டிராக்கு அடுத்தது ஃபெர்டிலிட்டி ரேட்ல வந்து தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. ஏன் காரணம் என்ன? ஹெல்மெட் போடாத பெடஸ்ட்ரியன் அண்ட் பைக்கர்ஸ் ரைடர்ஸ் தான் வந்து அதிகமான ஃபெர்டிலிட்டி ரேட்டு. கார்ல போறவங்கலாம் வந்து இறந்து போறது ரொம்ப கம்மி. அது 15% தான் வராங்க. 85% வந்து பெடஸ்ட்ரியன் அண்ட் பைக்கர்ஸ் தான். 15% தான் காரு, பைக்கு, பஸ், லாரி அடி போறவங்க வராங்க. இதெல்லாம் குறைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஹெல்மெட் கண்டிப்பா போடணும். ஏன் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, யாருக்கு? உங்க குடும்பம் இருக்கா, ஃபேமிலிக்கு நீங்க போட்டாகணும். யார் வருத்தப்படுவோம், யார் கவலைப்படுவோம், யார் கஷ்டம்? அவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்களுக்காக நீங்க ஹெல்மெட் போடணும். எடுத்து போட்டுக்கிறீங்க ஹெல்மெட், சரிங்களா? எடுத்து போடுங்க. இப்போ ஹெல்மெட் போட்டுங்க, எப்பவுமே போட்டு விட்டுங்க. எப்பவுமே வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாவே ஹெல்மெட் இருக்கணும். பக்கத்துல தான் போறேன், இந்த பக்கம் தானே போறேன்னு தவறானது. நீங்க என்ன பர்ஃபெக்டா வந்தாலும் பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல முன்னாடி வந்து தவறா வந்தா நீங்க கடைசியில வந்து தலை எங்க பார்த்தா தலை ரோட்ல போய் மாட்டிக்கிச்சுன்னா, அடிபட்டதுன்னா தலைக்கு தான் மேஜர் ப்ராப்ளம் வரும். அது விளைவுன்னா எவ்வளவு உங்களுக்கே தெரியும். அதனால தயவு செய்து ஹெல்மெட் போடுங்க. போலீஸ்காரன் பார்த்து பயப்படுறதுக்கோ அதுக்கு இல்லை ஃபைன் போட கிடையாது. உங்க பாதுகாப்புக்கு நீங்க போடுறீங்க. நாங்க வந்து உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்றோம். இந்த மாதிரி தருணத்துல நாங்க வந்து இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்றோம். தயவு செய்து நீங்க வந்து நாளையில பக்கத்துல தான் போறேன்னு கூட ஹெல்மெட் போடுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுதான் ஸ்டாப் இருக்கா? இது ஒண்ணு. இதுல என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, இந்த ஸ்டாப் போட மாட்டாங்க. சரி, லாக் பண்ணணும். நிறைய பேர் லாக் பண்றது இல்ல. அது வந்து விபத்துக்கு அடிப்படையில் அது இன்னொரு காரணமா இருக்கு. ஓகே, நாங்க ஒரு ஹெல்மெட் கொடுக்குறோம். அவருக்கு இந்த ஸ்டாப் இல்ல, புதுசா ஒரு ஹெல்மெட் நாங்க கொடுக்குறோம். வாங்க இங்க வெளிச்சத்துல வாங்க. போட்டுக்கோங்க. ஸ்டாப் போடுங்க. ஓகே, இனிமே ஏதோ உங்களுக்கு ஸ்டாப் போயிடுச்சுன்னு ஒரு ஹெல்மெட் சார் சொன்னாரு கொடுக்குறோம். ஓகே, காட்டுங்க. ஒன்று சொல்லுங்க. இனிமே கண்ணாடி இருக்குது, எல்லாமே இருக்கு. ஒரு உறுதி ஒன்று சொல்லுங்க சார். ஏதாவது ஹெல்மெட் போடுங்க. ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு சேஃப்டி. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு இங்கே தான் வீடுன்றதுனால போடாதீங்க, போடாமல் போகாதீங்க. சேஃப்டி முக்கியம். ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டுங்க, அணிஞ்சிக்கங்க. எப்பவுமே நம்ம வீட்டு இதுக்கோசம் நல்லதுக்கோசம் போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கோசம் சொல்கிறாங்க. அது புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். பாதிப்பார்த்து நம்ம தான். அதனால சேஃப்டியாக போட்டுக்கங்க. எதுக்காக இருந்தாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இங்கே தான் சரி வீடு, அங்கே தான் சரி வீடுன்னு எதுவும் சொல்லாதீங்க. ஹெல்மெட் போட்டு ஒரு சேஃப்டி கோசம் தான். போலீஸ் எதுவும் சொல்கிறாங்கன்னா நம்ம சேஃப்டி கோசம் தான் சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்புக்கோசம் சொல்கிறாங்க. ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்கன்னா நம்ம சேஃப்டி கோசம் போட்டுக்கணும். இங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது, போட்டு போடாமல் போகாதீங்க. நம்ம நல்லதுக்கு ஃபேமிலிக்கோசம் சொல்கிறாங்க. ஓகே சார், ஃப்ரெண்ட்ஸுங்கள எல்லாருமே போடுங்க, போடாத போகாதீங்க. யாரா இருந்தாலும் அவேர்னஸ் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். என் குடும்பத்தார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் போட சொல்லி அவேர்னஸ் கொடுப்பேன். ஃப்ரெண்டுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் போடுங்க ஹெல்மெட்டு. யாராக இருந்தாலும் ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. இங்கே தான் பக்கத்தில் தான்றதுனால ஒரு கேர்லெஸ்ஸாக போகாதீங்க. ஏதாவது ஹெல்மெட் போட்டால் நமக்கு தான் சேஃப்டி. போலீஸ் எதுவும் சொல்கிறாங்கன்னா இதுதான் சொல்கிறாங்க. நம்ம பிடிக்கிறாங்க, இது பைக்கில் பூந்துட்டு போகிறது எதுக்கு? ஒரு பஸ்ஸு வரும், பைக் வரும், எப்படியும் டச் ஆகி கீழே விடுவோம். கரெக்டாக மண்டியில் தான் அடிப்படும். அதனால சேஃப்டி சொல்கிறாங்க. நம்ம வந்து பயந்து போகிறோம், அவங்க பிடிக்கிறாங்க, இது பிடிக்கிறாங்க, எதுக்கு? நம்ம சேஃப்டி போட்டுன்னா நமக்கு நல்லது. அதான் சொல்கிறாங்க சேஃப்டி.